வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கர்ப்பமாக இருந்த நேரத்தில் கூட அவருக்கு உதவி செய்தேன், அந்த நன்றி கூட அவருக்கு கிடையாது. மோகன்லாலை திட்டி திருத்த சீரியல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ். வாங்க என்ன தகவல், எதற்காக இவங்க மோகன்லாலை பத்தி இப்படி பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகையான சாந்தி வில்லியம்ஸ் நடிகர் மோகன்லாலை தாறுமாறாக விமர்சித்து நேர்காணல் ஒன்று வைரலாகி வருகிறது. கேரளாவை பூர்வமாக கொண்ட சாந்தி வில்லியம்ஸ் தன்னுடைய 12 வயதிலிருந்து திரைத்துறையில குழந்தை நட்சத்திரமாக நடித்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலம் அடைந்திருக்காங்க. மேலும் பல திரைப்படங்கள்ல சிறிய சிறிய கேரக்டர்ல நடித்து பிரபலமான சாந்தி வில்லியம்ஸ் 2001ஆம் ஆண்டு சன் தொலைக்காட்சியில் சித்தி தொடரில் வில்லியம் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைந்தாங்க. அதைத் தொடர்ந்து மெட்டி ஒலி, அண்ணாமலை, தென்றல், வாணிராணி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், அழகு கண்மணி போன்ற ஹிட் சீரியல்ல கலக்கி வந்திருக்காங்க. இதே போல பல சீரியல்ல நடித்த சாந்தி வில்லியம்ஸ் முதல் திரைப்படம் 1970 வெளிவந்த வியட்நாம் வீடாகும். மேலும் ஜென்டில்மேன், பூவை உனக்காக, ஜோடி, சிநேகிதியை, ஃப்ரெண்ட்ஸ், டும் பூவெல்லாம் முன்வாசம், அந்நியன் போன்ற பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்ல நடித்த சாந்தி வில்லியம்ஸ் தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் மலையாள திரையுலகில் திறமையை காட்டியிருக்காங்க. இவங்க 1979ஆம் ஆண்டு மறைந்த பிரபல மலையாள ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸை மணந்தாங்க. 4 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய மகன் மாரடைப்பால் இறந்து போனது இல்லை, அவன் மர்மமான முறையில் இறந்து விட்டான் என்ற கதை கட்டினாங்க. வன்மையாக கண்டித்திருந்தாங்க சாந்தி வில்லியம்ஸ். சமீபத்தில் நடிகர் மோகன்லால் விமர்சித்து சாந்தி வில்லியம்ஸ் மோகன்லால் நிறைய சமைத்து கொடுப்பதாகவும், ஆனால் அவருக்கு அந்த நன்றி கூட எங்களுக்கு கிடையாது என்று கூறியிருக்காரு. மேலும் தனது கணவர் வில்லியம்ஸ் பெரிய கேமராமேன். மோகன்லாலின் 2வது படமான ஹலோ மெட்ராஸ் கேரளா என்ற படத்தை தயாரித்து இயக்கியதும் தனது கணவர் தான் என்றார். அந்த படத்தில் மோகன்லால் வில்லனாகவும் பூர்ணிமா, பாக்யராஜ், ஊர்வசி ஆகியோரும் நடித்திருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சாந்தி வில்லியம்ஸ் தனது வீட்டிற்கு மோகன்லால் நேரடியாக கெரியர் கொண்டு வந்து மீன் சமைக்க சொல்லி எடுத்துட்டு வருவாங்க என்றாங்க. தனது கணவர் மோகன்லாலை வைத்து 4 படங்கள் பண்ணியும் அவர் இறந்து வராததால் உலகத்திற்கே பிடித்த மோகன்லாலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று வேதனையோட தெரிவித்திருக்காங்க சாந்தி வில்லியம்ஸ் அவங்க. மேலும் நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது மோகன்லாலுக்கு பணம் கொடுக்க என் நகையெல்லாம் விற்று கொடுத்தாரு. ஆனால் அவரே ஏர்போர்ட்ல என்னை பார்த்தது கூட தலை தெரித்து ஓடி விடுகிறாரு. இதனால் அவனுக்கும் என்கிட்ட மரியாதை கிடையாது என்று புலம்பிய சாந்தி வில்லியம்ஸ் இப்போது புது வசந்தம் என்ற சீரியல்ல நடித்து வராங்க. இவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாந்தி வில்லியம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரசிகர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.